அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு பலம் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 3வது நாளின் காலை பொழுதின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சமூகத்தில் வந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்னவரே, எங்களை கிருபையாக மீட்டெடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை கண்விழிக்க செய்து அவருடைய சன்னதியில் நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் நாம் ஜெப வீடு என்றால் என்ன, வேதாகமத்தில் ஜெப வீடு என்று எதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஒருவேளை நாம் ஜெப வீடு என்று சொல்லும்போதே நம்முடைய ஜெபம் பண்ணுகிற இடமா அல்லது ஆலயமா? இன்றைக்கு சில ஆலயங்களில் ஆலயத்தின் முகப்பு வாயிலிலே ஆலயம் என்று எழுதாமல் ஜெப வீடு என்று எழுதப்பட்டு இருப்பதையும் கூட நான் பார்த்திருக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஜெப வீடு எது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதி இருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக மாற்றினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். நீங்களோ என்னுடைய ஜெப வீட்டை கல்லர் குகையாக மாற்றினீர் என்று சொல்லி உபதேசம் பண்ணியதாக இங்கு வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த கல்லர் குகையாக மாற்றினது யார்? இந்த வாசகத்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 13வது வசனத்திலேயும் வாசிக்கலாம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று மத்தேயு பக்தன் சொல்லியிருக்கிறார். மார்க்கிலே எழுதியிருக்கவில்லையா, உங்களுக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்மிடத்தில் கேட்கிறார். அப்படி என்றால் இந்த வார்த்தைகள் எந்த அளவு நம்மை ஈர்க்கிறது என்பதை, வேதத்தில் எந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். இது எந்த வேத பகுதி எழுதியிருக்கிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வாக்கியத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்றால், அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட வார்த்தையாக காணப்படுகிறது. ஏசாயா 56:7 இப்படி சொல்லுகிறது: நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னுடைய ஜனங்களை நான் என்னுடைய ஆலயத்திலே, என்னுடைய ஜெப வீட்டிலே
நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து இந்த ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது என்ன என்று நாம் யோசித்து பார்த்தால், 2 நாளாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சொத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, இங்கு கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஜெப வீடு என்று சொல்லுவதற்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் கர்த்தருடைய தேவ ஆலயம். அப்படி என்றால் இந்த கர்த்தருடைய தேவ ஆலயத்தை நாம் எப்படி கள்ளர் குகையாக மாற்றி இருக்கிறோம் சொல்ல முடியுமா? நாம் அப்படி செய்யவில்லையே என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற பிரதியட்சம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு ஆண்டவர் அவருடைய ஜெப வீட்டை தேவாலயம் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னொன்று பவுல் சொல்லுவதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17வது வசனத்தை வாசித்தால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். ஜெப வீடு என்று ஆண்டவர் சொன்ன அந்த ஜெப வீட்டை வேதம் அவருடைய ஆலயம்தான் ஜெப வீடு என்று சொல்லுகிறது. ஆனால் அதே ஆண்டவர் நமக்குள்ளாக மக்களுக்குள்ளாக பிரவேசித்த போது நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பது காட்டிலும் நாம் நம்முடைய சரீரமாக ஆலயத்தை கெடுப்பது அது தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு சமம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒருவன் தேவனுடைய உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்தால் அவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று இங்கு பவுல் மீண்டும் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது வீடு தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டு விட்டது, தேவனுடைய ஆலயம் நாமாக மாறிவிட்டோம். சாரி. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்ப்பது? அப்படி என்றால் நாம் எப்படி தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க முடியும்? சற்று யோசிப்போம். இதை குறித்து நாம் ஆராயும் போது சங்கீதக்காரர் சொல்லுவதை நாம் சற்று தியானிப்போம். 66வது சங்கீதம்
18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனை துதிக்கின்ற நாம் நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை வைத்திருப்போம் என்றால் பொறாமை, துர்க்குணம், பிடிவாத குணம், எரிச்சல், கோபம், சண்டை, அடுத்தவர்களை கெடுப்பது போன்ற குணங்கள் நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் தேவனை துதித்தால் நாம் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள் வைத்திருந்தால் நாம் நம்மையே கெடுக்கிறோம். அந்த குணம் நம்மால் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு சாதகமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? எத்தனை வீம்பான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று 2 கொரிந்தியர் 15:33 நாம் வாசிக்கிறோம். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று நீதிமொழிகள் 10:19 நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுபவங்களை தேவ சமூகத்தில் நாம் பேச துணிகிறோம். யோபுவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற காலத்தின் தொகுப்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளக்குறியாக மாற்றினீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதற்கும், நாம் நம்மை கெடுத்தால் தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படும் என்று சொல்வதற்குமான ஒரு பலன்களை நாம் எப்படி பார்ப்பது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் நம்மை எந்த அளவு தேவனுக்கேற்ற உகந்த ஒரு வாழ்க்கையினை நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோம் யோசித்து பார்ப்போம். தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுகிறது என்றால் அது நம்முடைய சரீரமாக ஆலயத்தை நாம் ஏற்கனவே தீட்டுப்படுத்தி விட்டோம். இந்த தீட்டோடு தேவ சமூகத்தில் போய் நாம் உட்கார்ந்து தேவனை துதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆலயம் தீட்டுள்ளவர்களால் நிரப்பப்பட்டு இருக்கும். ஒரு ஆலயத்தில் 10 பேர் செல்கிறார்கள் என்றால் அந்த 10 பேர்களும் தீட்டுள்ளவர்களாக இருந்தால் அந்த ஆலயம் எப்படி நல்ல ஆலயம் என்று சொல்ல முடியும்? அந்த ஆலயத்தில் ஒருவர் தீட்டுள்ளவராக இருந்தாலுமே அந்த ஆலயம் தீட்டுப்பட்டு விடும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கான குணங்கள் நம் மத்தியில் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். என்ன குணங்களை நாம் நமக்குள்ளாக நாம் தீட்டுப்படுத்தி கொள்வதற்கு வைத்திருக்கிறோம்? அந்த குணங்கள் எவைகள் என்று நாம் சற்று அறிந்தால், கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அந்த குணங்கள் நமக்கு தெல்லம் தெளிவாக வெளிப்படும். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல என்றும் சுதந்திரிக்க மாட்டார்கள் என்றும் முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல
இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். மாமிசத்தின் கிரியைகள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 17 விதமான மாமிசத்தின் கிரியைகள் நம்முடைய சரீரத்தில் ஆட்கொண்டு இருக்கிறது. நாம் பேசுகின்ற பேச்சுக்கள், பார்வைகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே இந்த 17 விதமான குணங்களிலும் அடக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இவைகள் நிமித்தம் நம்முடைய சரீரம் தீட்டுப்படுகிறது. நம்முடைய சரீரம் தீட்டுப்பட்டால் இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, 2 நாளாகமம் 15:2 நாம் வாசித்தால், நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். அப்படி என்றால் நாம் நல்ல சிந்தைகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டு வாழும்போது அவர் நமக்குள் குடிகொண்டு இருக்க விரும்புகிறார். நான் மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வாசஸ்தலம் மனுஷர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரை மையமாக கொண்டு அவரை சுற்றிலும் வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட மக்களாக காணப்பட வேண்டும் என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கென்று வாழ்கிற அந்த வாழ்க்கையின் திறன்கள் நம்மை எப்படி தேவ சமூகத்தில் நம்மை ஈர்க்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். வேதாகமத்திலே நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சப்தமும் அதை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாக்கத்தக்கதாக நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற குணத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சங்கீதக்காரர் 11வது சங்கீதத்தில் அங்கு 5வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்: கர்த்தர் நீதிமான்களை அறிந்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், சோதித்து அறிகிறார். துன்மார்க்கரையும் கொடுநெஞ்சுள்ளவனையும் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார். நீதிமானுக்கே சோதனை வரும் என்றால் துன்மார்க்கரையும் இருதயத்தில் கொடுநெஞ்சுள்ளவனை, கொடுமைகள் கொண்ட மனிதனையும் கர்த்தர் எப்படி வைப்பார்? அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசித்தோம். 66வது சங்கீதம் 18வது வசனத்திலே, என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று. நம் எல்லோருக்குமே தெரியும் நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கிறதா இல்லையா என்று. வேறு யாரும் ஆண்டவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற ஒரு செய்கை போதும் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுவதற்கு. தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம் என்று. அதை போல நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நம் இருதயத்திலிருந்தே நாம் தீர்மானிக்க வேண்டும். நம்மை உதாரணமாக வைத்து நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இந்த அனுபவம் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்திலே வாழ்ந்து வருகிற நாம் தேவனுக்குள் நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களை பார்க்கிறோம்? நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் எத்தனை பேர் கர்த்தரை நமது வலது பரிசத்தில் வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு வலது பக்கத்தில் அடியாட்களும் அக்கிரமக்காரரும் துன்மார்க்கரும் குடியாரர்களும் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு தான் நம்முடைய தொடர்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. விபச்சாரக்காரரோடு கூட உனக்கு தொடர்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் யாரெல்லாம் கர்த்தரை தன் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் எதுவும் அசைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போம். இந்த குணம் பெற்ற நாம் தேவனுடைய ஆலயத்தில் தேவ சமூகத்தில் எப்படி சென்று சமாதானத்தோடு கூட நாம் தேவனை துதிப்பது?
ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சந்தோஷமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று 122வது சங்கீதம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவத்தை நாம் கடந்து வரும்போது நாம் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை துதிப்பது சற்று யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் அவருடைய ஆலயம் தீட்டுப்படுவதற்கு நம்முடைய குணங்கள் தான் காரணம் என்று ஆண்டவர் சொல்லும்போது, அந்த குணத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு தேவ சகாயத்தை நாடி கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தி அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை நாம் செய்வோம். 29வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி எப்படி இருக்கிறது என்றால், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த பரிசுத்த அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் தீட்டில்லாமல் இருக்க வேண்டும். யாருடைய இருதயம் தீட்டுப்பட்டதாய் காணப்படுகிறதோ அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுவதை இப்பொழுது தியானித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நிலை மாறி நாம் தேவனுக்குள் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தருடைய சமூகத்தை நாடி நாம் ஜெபிப்போமா? அந்த துன்பங்கள், அந்த துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் பரிசுத்தமான, தீங்கற்ற, மாமிச பலவீனங்களற்ற இருதயத்தை பெற்றிருக்க வேண்டும். அதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். எனவே தான் எரேமியா 4:14 நாம் வாசிக்கிறோம், எருசலேமே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த குணத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள இன்றைக்கே காலம் தாழ்த்தாது தேவ சமூகத்தில் என்னால் தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படக்கூடாது என்ற உணர்வை மனதில் வைத்து, ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை காப்பவர், நமக்காக எவ்வளவு தூரம் கடந்து வந்து நம்மோடு வாசம் பண்ண தீர்மானித்திருக்கிறார் என்பதை மனதில் கொண்டு நாம் நல்லவைகளை செய்து அவருடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கு வாழ தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மாமிசத்தின் கரைகள் எங்களை விட்டு நீங்கும்படி, ஒருவேளை எங்கள் உள்ளத்தில் தங்கி இருக்கும் என்றால் அதை இதை வாசிக்க கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலும் அந்த வாசகத்தை கேட்ட முடிவிலே அவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட தேவன் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி நான் உம்முடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாத பிள்ளைகளாக ஒரு புது வாழ்வின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்று வளர எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குயவன் கையில் கொடுக்கப்பட்ட மண் ஆண்டவரே, ஒரு நல்லவைகளுக்கும் கெட்டவைகளுக்குமான பாத்திரங்கள் வணையப்படுவது போல நாங்கள் அப்படி இல்லாமல், நீர் எங்களுக்கு நல்ல குயவன், நல்ல மேய்ப்பன், நல்ல இரட்சகர், எல்லாவற்றிலும் நல்லவர் நீரே. இன்றைக்கு உம்மால் மிதிக்கப்படுகிற மண்ணாகிய எங்கள் சரீரம் நல்லவைகளுக்கு ஒப்பான பாத்திரமாக வணையப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நிச்சயமாக தேவ பலன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.